தமிழக சட்டமன்ற தேர்தல் களத்தில் தேமுதிக யாருடன் கூட்டணி என்கிற கேள்வி பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அதற்கு இன்று காஞ்சிபுரத்தில் நடைபெறும் தேமுதிக மாநாட்டில் விஜயகாந்த் விடையளிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேமுதிக திருப்புமுனை மாநாடு காஞ்சிபுரம் வேடலில் இன்று மாலை 3 மணிக்கு நடைபெறுகிறது. இதில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்கின்றனர். இந்த மாநாட்டிற்கு தமிழகம் முழுவதிலும் இருந்து 10 லட்சம் பேர் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மாநாட்டிற்கு வரும் தேமுதிக நிர்வாகிகளின் வாகனங்களை நிறுத்த 3 இடங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் தேமுதிக மாநாட்டை முன்னிட்டு போக்குவரத்து நெரிசல் மற்றும் பாதுகாப்பு பணிகளுக்கு 5000 போலீசார் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தலில் தேமுதிகவின் கூட்டணி நிலைப்பாடு அரசியல் அணிகளை இறுதி செய்வதில் முக்கிய பங்கு வகிக்கும் என்று கருதப்படுவதால் இன்றைய கூட்டத்தில் யாருடன் கூட்டணி என்கிற முடிவை விஜயகாந்த் அறிவிப்பாரா என்கிற பெரும் எதிர்பார்ப்பு தமிழக அரசியலில் நிலவுகிறது. அதே நேரம் திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலினின் விடியல் மீட்பு பயணத்தின் நிறைவு விழா நாளை மறுதினம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடைபெறவுள்ளது. திமுக மற்றும் தேமுதிக கட்சிகளின் இந்த நிகழ்ச்சிகளை முன்னிட்டு தாம்பரம் முதலே 2 கட்சியின் பேனர்கள், பிரம்மாண்ட பதாகைகள் மற்றும் கொடி கம்பங்கள் நடும் பணிகளில் இரு கட்சிகளின் தொண்டர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் தாம்பரம் அடுத்த முடிச்சூர் சாலைகளில் சில கிலோமீட்டர் தூரம் திமுக மற்றும் தேமுதிக கட்சிகளின் கொடிகள் ஒன்றின் பின் ஒன்றாக நடப்பட்டுள்ளன. இதனால் அப்பகுதி வழியாக செல்லும் பொதுமக்கள் 2 கட்சிகளும் கூட்டணி அமைத்து விட்டனவா என பேசி செல்கின்றனர். முடிச்சு ரோடு முனையில் பார்த்தீங்கன்னா 2 கொடியும் சேர்ந்த மாதிரி இருக்கு. அதாவது ஒன்று பக்கத்தில் இருக்குது. தேமுதிகவும் டிஎம்கே கொடியும் என்ன, அதாவது இவங்களுக்கு கூட ஒப்பந்தம் பண்ணிட்டாங்களா, இல்லை மறைமுகமாக ஏதாவது தொடர்பு இருக்கான்னு எங்களுக்கு என்னன்னு தெரியும். பதவாட்டிக்கலாம் பக்கத்தில் விஜயகாந்த் கட்சி கூட அப்புறம் டிஎம் கட்சி ஒன்று தான் பிறகுது. அது ஒன்றும் புரிய மாட்டேங்குது. 2 கட்சி ஒன்று சேர்ந்துட்டாங்களா, சேர போகிறாங்களா எப்படின்னு தெரியல. எல்லாம் ஒரு மாதிரி கெஞ்சலாக பேசுகிறாங்க. எப்படி ஒன்றும் புரிய மாட்டேங்குது. 2 கட்சியும் எப்படி காலத்தில் எப்படி கூட்டணியாக வர போகிறாங்களா, என்ன பேசி முடிச்சுக்கலாம்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. ஒன்றும் புரியல. மக்கள் மத்தியில் பேச முடியல. அதே என்னன்னு தெரியல. கொஞ்சம் கட்சிக்காரங்க சரியாக வெளியே தெளிவுபடுத்தாங்கன்னா மக்களுக்காக நல்லாயிருக்கும்.